Dr. Agarwal Hospital, Tambaram introduces cutting-edge technologies for treatment of refractive errors. Dr. Agarwal's Eye Hospital in Tambaram has unveiled advanced technologies to improve the treatment of refractive errors. At a ceremony today, the Honorable Mayor of Tambaram, Ms. Vasantha Kumari, and Deputy Mayor, Mr. Kamaraj, launched the Alcon Waylight X500, a state-of-the-art LASIK vision correction machine, and the Allegro Topilizer Vario system for detailed corneal mapping. The Alconal Weight X500 offers precision for correcting nearsightedness, farsightedness, and astigmatism, while the Allegro Topilizer Vario provides accurate mapping of the cornea and better treatment planning by detecting pupil centroid shifts and controlling cyclotorsion during surgery. These innovations promise to enhance patient outcomes and expand the hospital capacity for refractive surgeries. தாம்பரம் மாநகராட்சி முதலில் தோற்றுவிக்கப்பட்ட போது தாம்பரம் மாநகராட்சியினுடைய மேயராக அன்பர்கள் வசந்தகுமாரி வந்தார்கள். அவர்கள் மாநகராட்சியில் பதவியேற்றவுடன் ஒளி திட்டத்திற்காக விளக்கு அமைப்பதற்காக ஒளி திட்டத்திற்காக 60 கோடி ரூபாய் முதல் கையெழுத்திட்டார். ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் விளக்கு எப்படி ஏற்றணும். அது பார்வை இல்லாத போயிட்டா சரி வராதுக்கு தான் இன்னைக்கு அகர்வால் மருத்துவமனை கண்மொழி திட்டத்துக்கு வந்திருக்காங்க. நல்ல திட்டங்களை எல்லாம் என்னுடைய அருமை சகோதரி மருத்துவர் அவர்கள் எடுத்து கூறினார்கள். குழந்தை அறுவை சிகிச்சை, குழந்தைகளுடைய குறைபாடுகள், ஒலி குறைபாடுகள் இருப்பதையெல்லாம் எப்படியெல்லாம் நிவர்த்தி செய்யலாம், நிவர்த்தி செய்தவுடன் எத்தனை மணி துளிக்குள் நாம் வீடு போய் சேரலாம் என்பதை குறிப்பிட்டு கூறினார்கள். அற்புதமான அந்த மிஷன் இப்ப பார்த்தோம். இவங்க 60 கோடி ரூபாயில மாநகராட்சிக்கு விலக்கு அமைத்து தந்தார்கள். இன்றைக்கு 6 கோடி ரூபாய் அளவில் அகர்வால் மருத்துவமனையில் மிஷினை திறந்து வைத்திருக்கின்றார்கள். இங்கு இருக்கக்கூடிய தாம்பரம் மாநகராட்சி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அருகில் உள்ள சிற்றூர்களெல்லாம் இருக்கக்கூடிய பாமர மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த கண் மருத்துவமனை, அதுவும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே அமைந்திருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாமர மக்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்காது. சார் சொன்னார் 200 மருத்துவமனையை நாங்கள் நிறைவேறிக்கிறோம். நீங்கள் 200 மருத்துவமனையை நிறைவேறியிருந்தாலும் தாம்பரம் மாநகராட்சியுடைய மருத்துவமனை தான் முதல் தரம் வகிக்க இருக்கின்றது என்று இந்த நேரத்தில் வாழ்க்கை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நாங்க 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்கிறது. ஏன்னா நம்மளோட தாம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்களுக்கு இது மிகவும் தேவையான ஒரு மிஷின். கான்கோனா மிஷின் பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ரொம்ப கரெக்ட் டைம்ல நீங்க பண்ணிருக்கிறீங்க. ஏன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். நம்மளோட தாம்பரம் பகுதியில தான் அதிகமாக நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் அவங்க இங்க செக்அப் பண்ணிட்டு இங்க இருந்து சிட்டிக்கு போறது ரொம்ப, சில பேர் அதை செய்ய மாட்டாங்க, சில பேர் வந்து செய்வாங்க. இன்னைக்கு நம்மளோட பகுதியில் இது வந்துருக்கிறது நம்மளுடைய பகுதி வாழ் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதான ஒரு விஷயம். இந்த முயற்சியை எடுத்த அகர்வால் குழுமத்திற்கு என்னுடைய முதற்க நன்றி. நம்மளுடைய பகுதி வாழ் மக்களுக்காக இதை நீங்க செய்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு என்னுடைய சார்பிலையும் மாநகர துணை மேயர் அப்பா சார்பிலையும் எங்களுடைய நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நீங்க மக்கள் நல பணிகள் செய்யணுங்கிறத என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன் ஜி ராவ், ரீஜனல் மெடிக்கல் டைரக்டர் ஃபார் தாம்பரம் அண்ட் அதர் பிரான்ச்சஸ். நான் முதல்ல மீடியாவுக்கு ரொம்ப மிக்க நன்றி நீங்கள் இங்கே வந்ததுக்கு. நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இங்கே 3 ஃப்ளோர் ஸ்பேஸில் ஆக்குபை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கேட்ராக்ட் சர்வீசஸ் பண்ணுறோம். ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி இப்போ மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி இது ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல இந்த ஏரியாலே பார்த்திங்கன்னா இங்கேருந்து திருச்சி வரைக்கும் இந்த மிஷினே கிடையாது. இங்கேருந்து போனோன்னா 17 சிக்னல் தாண்டி மெயின் ஹாஸ்பிட்டல் 35 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் இந்த மிஷினே இருக்கும். இந்த ப்ளஸ் அக்லோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க அண்ட் ரெட்டினா சர்ஜரி சர்வீசஸும் இங்கே இருக்குது. அதாவது டயபெட்டிக் ரெட்டினா அந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க அதுக்கு எல்லாருக்குமே இருக்குது. பீடியாட்ரிக்கும் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. பீடியாட்ரிக் மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்க உங்களுக்கே நல்லா தெரியும், கண்ணாடி யூசேஜ், ஃபோன் யூசேஜ் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால. அண்ட் அடுத்து நம்ம நேராக மேடம் கிட்டே போயிடுவோம். மேடம் இதில் எக்ஸ்பிளைன் அபவுட் த ப்ரொசீஜர். வணக்கம், நான் டாக்டர் உமாதேவி ஜெயவேலு. நான் வந்து இங்கே சீனியர் கன்சல்டன்ட் ஆஃப்தால்மாலஜிஸ்ட் ரிஃப்ராக்டிவ் சர்ஜனாக இருக்கேன்.
ஸோ இது நாள் வரைக்கும் நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணி 5 இயர்ஸ் ஆகுது. இது நாள் வரைக்கும் இங்கே இருக்கிற இந்த மாதிரி கண் பார்வை குறைபாடுகள் இருக்கவங்களுக்கு வந்து சப்போஸ் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு வந்து நான் இங்கேருந்து எங்களோட மெயின் பிரான்ச் ஆழ்வார்பேட் பிரான்ச்சுக்கு எடுத்துகிட்டு போய் பண்ணி தான் பழக்கம். பட் இது வந்து இப்போ இந்த ட்ராவலில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு எங்களோட அகர்வால் குழுமத்தின் உதவியோடு நாங்கள் இங்கே தாம்பரம் மக்களுக்கும் தாம்பரத்துக்கு அருகில் உள்ள மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் இங்கே நம்ம தாம்பரம் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையிலேயே இப்போ நிறுவியுள்ளோம். இது வந்து நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற மெஷின் வந்து உலகத்தரம் வாய்ந்த கான்டிரா லேசிக் மெஷின் அப்படின்னு சொல்லுவோம். அது கூடவே டோப்போலைசர் மெஷின்னு ஒரு அட்வான்ஸ்டு கார்னியல் மேப்பிங் மெஷினும் நிறுவியுள்ளோம். இது ரெண்டுத்தோட உதவியோட நம்ம வந்து கஸ்டமைஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதாவது ஒவ்வொருத்தங்களோட கண்ணோட கருவிலியோட அமைப்பை பொறுத்து நம்ம வந்து அவங்களுக்கு யூனிக்கான ட்ரீட்மெண்ட்டு இந்த அட்வான்ஸ் லேசர் மிஷினோட உதவியோடு நம்ம கொடுக்க முடியும். இது வந்து டெய்லர் மேட் ட்ரீட்மெண்ட். அதாவது நம்ம கைரேகை எப்படி ஒவ்வொருத்தங்களும் யூனிக்காக இருக்குமோ அதே மாதிரி இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட ஹெல்ப்போட நம்ம வந்து டெய்லர் மேட் ட்ரீட்மெண்ட் வந்து ஒவ்வொருத்தங்களும் கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால அட்வான்ஸ் டெக்னாலஜி ஹெல்ப்போட பண்ணுறதுனால நம்மளோட கண்ணாடி நம்பரை மட்டும் நம்ம சரி பண்ண போகிறதில்ல, குவான்டிட்டி ஆஸ் வெல் அஸ் குவாலிட்டி ஆஃப் விஷனை நம்ம சரி பண்ண முடியும். இது வந்து சர்ஜரிக்கு அப்புறமா வந்து காலையில் எழுந்திரிச்சு அவங்க கண்ணாடி தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபே வந்து இம்ப்ரூவ் ஆகும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது வெறும் அழகுக்காக பண்ணுற ட்ரீட்மெண்ட்டுன்னு நிறைய பேர் தயக்கத்தோடையே இருப்பாங்க. இது வந்து FDA அப்ரூவ்ட் லேசர் ட்ரீட்மெண்ட். அதாவது ஒரு கண்ணுக்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்னா ஆஃப்டர் ஸோ மெனி ட்ரையல்ஸ் வந்து இது வந்து நம்ம கண்ணுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு பாதுகாப்பான FDA அப்ரூவ்ட் லேசர் கருவி. இதை வச்சு நம்ம வந்து ஒரு டயாப்டர் பவர், அதாவது ஒரு கண்ணாடி நம்பரை சரி பண்ணுறதுக்கு 1.4 செகண்ட் டைம் தான் எடுத்துக்கும். தோராயமாக ஒரு 2-3 பவர் இருக்குன்னா லெஸ் தேன் 5 செகண்ட்ஸில் வந்து இந்த லேசர் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். இது ஓவரால் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரே பார்த்திங்கன்னா வெறும் 5 நிமிஷம் தான் எடுக்கும். ஸோ லென்த்தி டைம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கிடையாது. 2 கண்ணுக்கும் சேர்த்து நான் சொல்கிறது. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கே வீட்டுக்கு போயிடலாம். டே கேர் ப்ரொசீஜர் தான் இது. அடுத்த நாள் வந்து அவங்க பார்வையில் வித்தியாசம் தெரியும். அவங்களுக்கு டெஃபினெட்லி அந்த கண்ணாடி போட்ட பார்வைக்கும் கண்ணாடி இல்லாத பார்வைக்கும் வித்தியாசம் தெரியும். டெம்பரவரி ட்ரைனஸ் இருக்கும். எனி கருவிலி ட்ரீட்மெண்ட் வந்து டெம்பரவரி ட்ரைனஸ் இன்டியூஸ் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம மெடிசன்ஸ் வந்து எழுதி கொடுப்போம். அந்த ட்ராப்ஸ் போட அவங்களோட குவாலிட்டி ஆஃப் விஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஆஸ் வெல் அஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃபும் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு வாரத்தில் அவங்க ரொட்டீன் வேலைக்கு போயிடலாம். ஏன்னா இது கருவிலியில் பண்ணுற ட்ரீட்மெண்ட்ன்றதுனால ஒரு 5 to 7 days ரெஸ்ட் எடுத்து அப்புறம் வேலைக்கு போகிறது பெட்டராக இருக்கும். 7 days கழிச்சு 8வது நாள்லேருந்து அவங்க இன்க்ளூடிங் அவங்க சிஸ்டம் யூஸ் பண்ணுற வேலையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம், இன்க்ளூடிங் டிரைவிங்லேருந்து எல்லாமே செஞ்சுக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.